இது வந்து பார்த்திங்கன்னா மத்தூரில் இருக்கிற லிங்கம் சிவலிங்க ஆலயம் வந்து பார்த்திங்கன்னா அமாவாசை பௌர்ணமி நாட்கள் வந்து கூட்டங்கள் அதிகமாக இருக்கும். பட் இன்றைக்கி வந்து யாரும் இல்லைங்க, ஃப்ரைடேன்றனால ஈவினிங் தான் கூட்டமாக இருக்கும். பாருங்கள், ஈசான அப்போ வந்து சூப்பராக காய்ச்சலிக்கிறார் பாருங்கள், அவ்வளோ தத்துரூபமாக இருக்காங்க பாருங்கள். சிவசிவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்றைக்கி தான் வந்திருக்கோம். இது மத்தூர், கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூரில் இருக்கிற சிவலிங்க ஆலயங்க. இன்னும் மாலை மார்னிங்கே வந்து பூஜை பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. நாங்கள் வந்திருக்கிறது ஈவினிங் வந்திருக்கோம். உள்ளே இருக்காங்க பாருங்கள், மூலஸ்தானத்தை காமிக்கிற பாருங்கள். டோர் வந்து லாக் பண்ணிட்டுக்கிறாங்க. அதனால் வந்து நம்ம உள்ளே விட்டு தான், நம்ம செல்லு விட்டு தான் நான் உங்களுக்கு எடுத்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். நம்மளுடைய சிவனப்பன் பாருங்கள் எப்படி இருக்காங்க பாருங்கள், சூப்பராக அலங்காரத்தோடு அழகாக இருக்காங்க பாருங்கள். எப்படி இருக்காங்க பாருங்கள், அழகாக இருக்காங்க. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மத்தூர் என்ற இடத்தில் வந்து உள்ளதுங்க. உள்ளே இருக்க பஸ் ஸ்டாண்டு கொஞ்சம் உள்ள இந்த சிவனப்பன் வந்து இங்கே தான் இருக்காங்க. உள்ள பைபாஸ்க்கு மேலே இருக்குவாங்க, திருப்பத்தூர் ரூட்டுக்கு போகிற வழியில். அமாவாசை பௌர்ணமி நாட்களில் ப்ளஸ் பிரதோஷ நாட்களிலாம் ரொம்ப கிராண்டாக செலிப்ரேஷன் பண்ணுவாங்க இந்த கோயிலில். இதுதாங்க மூலஸ்தானம். நான் வந்து உங்களுக்கு கேட்டுக்குள்ளே தான் எடுத்திருக்கேன். வந்து வெளியேங்க, அவுட் ஆஃப் சைடு. இந்த பக்கம் உள்ளெல்லாம் கொஞ்சம் ஸ்தலங்கள் இருக்குது. நானும் அம்மா குழந்தைங்களாம் வந்திருந்தோம். அம்மா வந்து உண்டையில் போடுறாங்க. போதி கொடுமா, ஏமா 20 ரூபா போட்டு அப்படி தட்டுறீங்க. வாமா, அந்த பக்கம் பின்னாடி கோயிலுக்கு போகலாம். நாங்கள் வந்து சாமியெல்லாம் கும்பிட்டாச்சுங்க. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய திருவண்ணாமலை இருக்கிற மாதிரி அக்னிலிங்கம், இந்த மாதிரி பஞ்சமுக ஆஞ்சநேயர் கூட இருக்காது. அடடா, எத்தனை லிங்கம் இருக்குது பாருங்கள். பிடிமது பேப்படி லிங்கங்கள் வந்து அதிகமாக இருக்குது. ஒரு டைம் சின்ன வயசில் வந்தது தாங்க, நானும் கிட்ட தான் இருந்தேன். எங்கள் ஊருக்கும் இந்த சிவனப்பன் கோயிலுக்கும் கொஞ்சம் கிட்ட தான். எல்லாமே எல்லா வகையான லிங்கங்கள் இருக்காங்க பாருங்கள். இது வந்து ஸ்ரீ சேஷாஸ்திரி சுவாமிகள். இருங்க, ஒன்று ஒன்றா நான் காமிக்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும். பாருங்கள், லைனாக பாருங்கள், லைன் பை லைனாக கோபுரங்கள் இருக்குது. இந்த பக்கம் ஒரு கோபுரம் இருக்குது, சரிங்களா? இந்த பக்கம் சிவனப்பன் மேலே காட்சியளிக்கிறார்கள். நான் உங்களுக்கு ஒன்று ஒன்றா காமிக்கிறேன் பாருங்கள். இவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த லிங்கங்கள் பேர் என்னன்னு பார்த்திங்கன்னா மல்லிகார்ஜுனேஸ்வரர், ஆந்திர பிரதேசம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மகா காளீஸ்வரர், மத்திய பிரதேசமாங்க இந்த சாமி, இந்த கடவுள். இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஓங்காரேஸ்வரர், மத்திய பிரதேசமாங்க இந்த கடவுள் வந்து. இவங்க பார்த்திங்கன்னா ஸ்ரீ சேஷாஸ்திரி சுவாமிகள் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. இந்த சாமி வந்து பார்த்திங்கன்னா வைத்தியநாதேஸ்வரர், மகாராஷ்டிரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த கடவுள். இந்த சிவலிங்கம் வந்து பார்த்திங்கன்னா இது பேர் வந்து பார்த்திங்கன்னா பீமச்சங்காலேஸ்வரர், மகாராஷ்டிரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த லிங்கனப்பன் வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்காங்க பாருங்கள். பார்த்தா அப்படி தொட்டு சாமி வேண்டிக்கலாம், பார்க்குறதுக்கே பயங்கரமாக இருக்காங்க இந்த சாமி. இது சோமநாதேஸ்வரர், குஜராத்தாங்க இந்த சாமி. செம்மையாக இருக்காங்க இல்லையா? இது ஸ்ரீ ரமண மகாரிஷிங்க இவர். இந்த கடவுள் வந்து பார்த்திங்கன்னா விஸ்வேஸ்வரர், காசியாங்க இந்த லிங்கமப்பர். இவங்க வந்து பார்த்திங்கன்னா ராமநாதேஸ்வரர், தமிழ்நாடுன்னு சொல்லியிருக்காங்க. ராமநாதேஸ்வரர் தமிழ்நாடு பாருங்கள் இந்த லிங்கம். இது வந்து திரியம்பகேஸ்வரர், மகாராஷ்டிரம்.
இவங்க வந்து பார்த்திங்கன்னா திருவாரூர் கடவுளுங்க. அப்புறம் லிங்கத்தோடு இருக்காங்க பாருங்கள், பயங்கரமாக இருக்காங்க. அது பார்த்திங்கன்னா திருவாரூர் தியாகேஸ்வர். இவங்க பார்த்திங்கன்னா கோதாரேஸ்வரர் உத்தரப்பிரதேசம். இவங்க வந்து பார்த்திங்கன்னா நாகேஸ்வரர் மகாராஷ்டிரம். இவங்க வந்து பார்த்திங்கன்னா குஸ்மேஸ்வரர் உத்தரப்பிரதேசங்க. அங்கேருந்து எடுத்து வச்சுருக்காங்களா இல்லை அந்த ஊரில் இருக்கிற கடவுளாக என்னன்னு தெரியல எனக்கும். யாரும் இல்லை, கேட்கலான்றாங்க, யாரும் இல்லை. இது வந்து உலக நாயகி அம்மனாங்க. இவங்க வந்து அம்பிகை சமேத மகா சதா சிவமூர்த்தி அப்படின்னு போட்டிருக்காங்க. எத்தனை பேஸ் இருக்கு பாருங்க கடவுளுக்கு. கீழே வந்து லிங்கங்கள் இருக்காங்க, சுற்றிய லிங்கங்கள் இருக்காங்க. மேலே பாருங்கள், நம்ம ஒரு டைம் நம்ம உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருப்போம் இல்லைங்களா? என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா பூமாதேவிங்க, அந்த கடவுள் கூட அங்கே வச்சுருக்காங்க பாருங்கள். சூப்பராக இருக்குது பாருங்கள், பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்காங்க பாருங்கள். பியூட்டிஃபுல் கார்டுங்க. பின்னாடி பாருங்கள் மயில் ரெக்கியோட பூமாதேவி அம்மன் வந்து அது அந்த பசு மாட்டில் நம்மளுடைய சிவலிங்கத்துக்கு பால் கொடுக்குற மாதிரி பாருங்கள். வெரி பியூட்டிஃபுல்லுங்க, சூப்பராக இருக்குது பாருங்கள். அந்த அளவுக்கு அழகாக இருக்குங்க, செம்ம கிரேட்டுங்க, நல்லாயிருக்கு. ஃபேஸ் காமிக்க பாருங்கள், பயங்கரமாக இருக்குங்க. இங்கே பாருங்கள் ஈஸ்வரப்பன் மேலே பாருங்கள், சூரியனோட வெளிச்சத்தோடு எப்படி இருக்காரு பாருங்கள், பயங்கரமாக இருக்காருங்க. எனக்கு பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குங்க. சூரியன் பக்கத்துலேயே இருக்காருங்க பாருங்கள், ஈஸ்வரன் இருக்காங்க பாருங்கள், சூப்பராக இருக்காங்க பாருங்கள். இப்போ வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பஞ்சமுக கணபதிங்க, அருள்மிகு பஞ்சமுக கணபதி. எத்தனை கோயிலும் இருக்குதுங்க, எல்லா கோயிலுமே இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா எல்லா கடவுளையுமே பார்த்துட்டு போகலாம், அந்தளவுக்கு சூப்பராக இருக்குதுங்க, பயங்கரமாக இருக்குது. சரபேஸ்வரர் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஒரு கடவுள் பெரிய எனக்கே தெரில, அயக்கிரிவர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. இதுவும் சூப்பராக இருக்குங்க. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா தன்வந்திரி பகவான், அதாவது நம்ம திருவண்ணாமலைக்கு போவோம், நிறைய கோயில் இருக்கும். பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லா வகையான கோயில்களும் இருக்குது. சூப்பரான கடவுள்கள் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். அனுமானுக்கிறாங்க, இவர் அருள்மிகு லட்சுமி நரசிம்மர் அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா லிங்கோத்பவர் அப்படின்னு போட்டிருக்காங்க இந்த கடவுள் பேர். லிங்கங்கள் பேர் பயங்கரமாக இருக்குது. இந்த பக்கம் சத்யநாராயணனா அந்த கடவுள் சத்த மகாதர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய லிங்கங்கள் வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரூம் சர்டிஃபிகேட். இது வந்து பார்த்திங்கன்னா வாராகி அம்மன் கூட இருக்குங்க, வெரி கிரேட்டுங்க. இத்தனை கோயிலுக்கு இருப்பாங்க, ஆதிசங்கரர் எல்லாம் இருக்காங்க. வந்து பார்த்திங்கன்னா வள்ளலார் ராமலிங்க சுவாமிகள் பேரும் இருக்காங்க. ஃபுல்லாகவே சிலையாகவே வச்சுருக்காங்க. ஸ்ரீ ராமானுஜர் கூட இருக்காங்கப்பா, நம்ம ஸ்கூல்லாம் படிப்பீங்க இல்லையா, அவங்க தான் ராமானுஜர். ஸ்ரீ ராகவேந்திரா சுவாமிகள் அவங்களையும் வச்சுருக்காங்க. இங்கே பாருங்க சாய்பாபா, சீரடி சாய்பாபா கூட இருக்காங்க. இந்த பக்கம் என்ன சாமின்னு தெரில, நேம் மென்ஷன் பண்ணக்கணுங்க. இது ரங்கநாதர் பெருமாள், ஸ்ரீரங்கமாங்க. ரங்கநாத பெருமாள் ஸ்ரீரங்கம் இந்த கோயில் சாமிங்க. இவங்களை இப்போ தான் முதல் முறையாக நான் பார்க்குறேன். அட்லீஸ்ட் இந்த செல்லில் இந்த ஃபோட்டோவில் மட்டும் தான் பார்த்துருப்பேன், அழகாக இருக்காங்க. இந்த கடை வந்து சிதம்பரம் ஆலயமாங்க. இது காலதீஸ்வரர் காற்று அப்படின்னு போட்டிருக்காங்க. இது அருணாச்சலேஸ்வரர் திருவண்ணாமலை நெருப்புன்னு போட்டிருக்காங்க, நெருப்பு தீபம், நெருப்புங்க. இவங்க ஜம்புலிங்கேஸ்வரர் திருவானைக்கால் நிதிஸ்தலம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஏகாம்பரலேஸ்வரர் காஞ்சி மனஸ்தலம் போட்டிருக்காங்க. நல்லா இருக்குங்க, சாமி சூப்பராக இருக்குது. ஜஸ்ட்டு இங்கே பாருங்கள், எல்லாம் வந்தீங்கன்னா இதெல்லாம் கேப்சர் பண்ணலாம். அங்கே பாருங்கள், நம்ம பெருமாளப்பண்ணை பார்க்காது போயிட்டீங்களா, இங்கே நம்மளோட ஃபேவரட் பெருமாளப்பண்ணுங்க இருக்கிறாங்க பாருங்கள்.
என்னுடைய குலதெய்வம் எங்கே இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்காங்க. ஃபுல்லாக இருக்குது. ஆனால் சிசிடிவி கேமரா கூட வச்சுருக்காங்க நம்ம இந்த கோயிலில். ப்ளஸ் இங்கே வந்து பார்த்திங்கன்னா லிங்கங்கள் அதிகமாக இருக்கிறதுனால வச்சுருக்காங்க. இது காசி விசாலாட்சி ப்ளஸ் மதுரை மீனாட்சி எல்லா வகையான கோயில் சாமியும் இருக்குங்க. இந்த மத்தூர் கோயில் பக்கத்தில் வந்தீங்கன்னா ராஜராஜேஸ்வரி அம்மன் கூட இருக்கிறாங்க. காஞ்சி காமாட்சி அம்மன் இருக்காங்க. கிட்டத்தட்ட இது வந்து பார்த்திங்கன்னா பிரதோஷம்லாம் நிறைய அன்னை அபிராமி ஆதிபராசக்தி பாருங்கள் அம்மா எல்லா வகையான சாமியும் தையல் நாயகி அம்மன் அம்மன் இருக்காங்க. இங்கே பாருங்கள் இவங்க வந்து முப்பெரும் தேவியருங்க. முப்பெரும் தேவியர்கள் இருக்காங்க பாருங்கள். பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்தீங்கன்னா அதெல்லாம் விசிட் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோ அழகான ஒரு பீஸ்ஃபுல்லான அமைதியான ஒரு கோயில் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு கிட்ட காமிக்க ஜூம் பண்ணி எவ்வளோ அழகாக இருக்காங்க. முப்பெரும் தேவிகள். இவங்க எடுத்தாச்சு. நம்ம இந்த சாமியெல்லாம் காமிச்சிட்டோங்க உங்களுக்கு. அவ்வளோதான். இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா லிங்கரப்பன் இருக்காரு பாருங்கள். லிங்கரப்பன் இருக்கார். இந்த பக்கம் அருள்மிகு பிரம்மா கடவுள் இருக்கார். பிரம்மா எல்லா கடவுளுமே இருக்குங்க. நானே இதை இப்போ தான் ஃபஸ்ட்டு ஒரு டைம் வந்திருக்கேன். இப்போ சின்ன பிள்ளைங்க அதனால் தெரியல எனக்கு. இப்போ வந்து கொஞ்சம் வந்த பின்னாடி தான் தெரியுங்க. என்னங்க இதில் சாமியை காணும். அது இங்கே இருக்காங்க. இங்கே ஒரு கடவுள் வச்சுருக்காங்க. இங்கெல்லாம் பாருங்க. இங்கே கஜலட்சுமி இங்கே பாருங்கள். இவங்க தாங்க கஜலட்சுமி. பார்த்துக்கோங்க. அதாவது பணத்தை எல்லாம் மல்லி கொடுப்பவர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கஜலட்சுமி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அவங்க தாங்க இவங்க கஜலட்சுமி அம்மன். கஜலட்சுமி அம்மனை வந்து பார்த்துக்கோங்க. இவங்களுடைய அனுகிரகம் இருந்தாங்க தான் நம்ம முன்னேற முடியும். ஒரே நல்ல இதாகுவாங்க இல்லையா அந்த மாதிரி கடவுள். இது வந்து பார்த்திங்கன்னா சோமாஸ்கந்தர் சூப்பராக இருக்காங்க. சரஸ்வதி அம்மையார் இவங்க இருந்தால் தான் நம்ம குழந்தைங்களாம் படிப்பாங்க இல்லைங்களா. இவங்க தான் வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம், கல்விக்கு ரொம்ப முக்கியம். இந்த பக்கம் வந்தீங்கன்னா நம்மளுடைய கடவுள் ஓகேங்களா. இவங்க வந்து 3 சுற்றி சுற்றியாச்சு. 2 சுற்ற சுற்றிருப்போம். மூணு சுற்றியாச்சு. நம்ம அப்படியே உங்களுக்கு ஒரு கேப்சர் பண்ணி காமிக்க பாருங்க. லிங்கங்கள் இப்போ எத்தனை வச்சுருக்காங்க. இதெல்லாம் பூஜை பண்ணுவாங்க. அதாவது பிரதோஷத்துக்கு பூஜை பண்ணுவாங்க. திரும்ப ஃபஸ்ட்டாக நான் உங்களுக்கு வந்து உள்ள மூலஸ்தானத்தை நான் காமிச்சிட்டு அவ்வளோதாங்க வீடியோவை ஃபினிஷிங் பண்ணி போகிறேன் ஓகேங்களா. இப்போ தாங்க மூலஸ்தானம். அதாவது இது உள்ளே வந்து லாக் பண்ணிட்டுருக்குறாங்க. இருந்தாலும் உங்களுக்காக நான் வந்து மூலஸ்தானத்தை அப்போ நான் வந்து காமிக்கிறேன். உள்ளே வந்து கடவுள் பாட்டு போட்டுருக்காங்க. இன்றைக்கி ஃப்ரைடே அதிகமாக நான் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து எடுத்திருக்கேன். 6 மணிக்கு மேலே தாங்க சிறப்பு பூஜைகள் வந்து நடைபெறும். நம்மளுடைய சிவன் அப்பனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இரவு 6 மணிக்கு மேலே தானே அங்கே பூஜை நடைபெறும். ஃபுல்லாக அபிஷேகம் பண்ணுவாங்க. எல்லா கடவுளையும் நான் உங்களுக்கு கேப்சர் பண்ணி போட்டுட்டுங்க. நம்ம திரும்ப அப்படியே வெளியே வந்துட்டோம்னா இந்த பக்கம் விபதியில் வந்து ஒரு பட்டை 3 பட்டைங்க நம்ம போட்டாச்சு. பட்டையை போட்டாச்சு. லைட்டாக சமமாக வச்சுக்கணும் ஆச்சு. மெயினாக இவங்களை காமிக்கலைங்க ஓகேங்களா. இவங்களையும் பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். நம்மளுடைய பூஜை வந்து முடிஞ்சாச்சு. யாருமே இல்லாத நம்ம ஃப்ரீயாக பார்த்தாச்சு சாமியே கடவுளை. லைட்டாக மணி அடிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு போகலாம்.
மேலே பாருங்கள், பயங்கரமாக இருக்காங்களா, செம்மையாக இருக்காங்க. இன்னும் பார்த்தாச்சு. இவ்வளோ லாஸ்ட்டாக இவங்க தாங்க காலபைரவர். நம்ம வந்து நம்மளோட சேனலுடைய ஃபேவரட் காலபைரவர் தாங்க இவங்க தாங்க. சாரிங்க, கபால பைரவர். அப்புறம் லிங்கங்கள் இருக்காங்க. அனைத்து விதமான கோயில்களும் சாமிகளும் இங்கே கிடக்குதுங்க. எல்லா பைரவர் சாமி பூரா இங்கே தான் இருக்காங்க. அதுக்கு மேலே லிங்கம் வச்சுருக்காங்க, கீழே பைரவர் வச்சுருக்காங்க, மேலே லிங்கம் வச்சுருக்காங்க. இன்னுமே இருக்காங்க. இதுதான் மெயின் கடவுளுங்க, அதாவது கால பைரவர். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் நாளை சூப்பரான வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன். உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஐஸ்வர்யா. பாய். லாஸ்ட்டாக ஆஞ்சநேயர் பார்த்துக்கலாமா? இங்கே வீரபத்ரர் இருக்கிறாரு. லைட்டாக பாருங்கள், ஈஸ்வரலிங்கம் வந்து இங்கே தான் இருக்காங்க. ஃபுல்லாக லிங்கம் இதுதாங்க. இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, வெளியே வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் இருக்காரு. இது விநாயகர். இது வந்து மத்தூருக்கு போகிற வழி இருக்குங்க, பைபாஸ்லேயே இருக்குது.